பிசிசிஐ உடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 2.4 பில்லியன் கோடி. அவ்வளவு கோடி சொத்து வச்சிருந்துமே அவங்க கஞ்ச பிசினாரியா தான் இருக்காங்க. எதுல இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துருவோம். பிசிசிஐ 2 பில்லியன் கோடி அளவுக்கு சம்பாதிச்சதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம மேட்சஸ் பார்க்கறதால தான். நமக்கு அவங்க ஏதாவது பண்ணாங்களா இல்ல நம்மளை ஊக்கப்படுத்த ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு விஷயம், ஐபிஎல்ல ஒரு ஃபேன் 100 கேட்ச் எடுத்தாருன்னா, அதாவது ஒரு கையில கேட்ச் பிடிச்சாருன்னா அவருக்கு 1 லட்சம் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. இது சில வருஷங்களா கொடுத்துட்டு வராங்க. இங்க நான் கேட்கறது என்னன்னா, ஃபேன்ஸ் கேட்ச் பிடிக்கிறதே அதிசயம். மேட்சுக்கு ஒரு 2 பேர் பிடிப்பாங்க, 3 பேர் பிடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ல பிடிச்சா மட்டும்தான் 1 லட்சம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம். எவ்வளவு பேரால ஒரு ஹேண்ட்ல பிடிச்சிட முடியும் கேட்ச்? உங்களை விட சின்ன நிர்வாகம் தான் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவின் SA20ல ஒருத்தங்க 1 ஹேண்ட் கேட்ச் பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 2 மில்லியன் ரேண்ட் கொடுப்பாங்க. அதாவது இந்திய மதிப்புப்படி 1 கோடி கொடுப்பாங்க. 1 கோடி அங்க தராங்க, நீங்க 1 லட்சம் மட்டும் தான் தருவீங்களா எங்களுக்கு? சரி, அதை விடுங்க. இப்ப எல்லாருக்குமே தெரியும் கேமரன் கிரீன் 25.20 கோடிக்கு விலக்கெடுக்கப்பட்டாரு. ஆனா அவர் கைக்கு 18 கோடி ரூபாய் தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகன்னு கேட்கும்போது ஒரு மொக்கையான ரூல் சொல்றாங்க. ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு நடுவில் பேலன்ஸை ஏற்படுத்தணும், அதனால அதிகபட்சமா 18 கோடி தான். அதுக்கு மேல வந்துச்சுன்னு சொன்னா அது பிளேயர் வெல்ஃபேருக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பிளேயருடைய வெல்ஃபேருக்கு போகும்? இப்போ 7 கோடி வந்திருக்கு. எந்த அகாடமிக்கு இது கொடுக்க போறீங்க? தமிழ்நாடுக்கு தர போறீங்களா, கேரளாக்கு தர போறீங்களா, இல்ல பிச்சு கொடுக்க போறீங்களா, இல்ல பர்டிகுலர் பிளேயருக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பண்ண போறீங்களா? இதெல்லாம் சொல்லணும் இல்ல, சொல்லவே இல்லையே. அப்ப இது யாருக்குமே போகாது. பிசிசிஐ வாயில போட்டுக்கும், அதுதான் உண்மை. அதோட போன வருஷம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்த மிகப்பெரிய போய் இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு டாட் பாலுக்குமே 18 மணி நடப்போற அப்படின்னு சொல்லிட்டு IPL 2025 சொல்லியிருந்தாங்க. அதன்படி போன வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா 5795 டாட் பால்ஸ் வீசப்பட்டிருக்கு சராசரியா. எக்ஸாக்ட் நம்பர் அவங்க வெளியில. இதன் மூலமா 1,04,310 மரங்கள் நடணும். இதை நட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டாடா குழுமத்து கூட இணைஞ்சு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவில் மரம் நட்டிருந்தாங்க, செடிகள் நட்டிருந்தாங்க. அதுவும் அந்த செடியை எப்படி நடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். பேப்பரோட அப்படியே நடுறாங்க. இப்படி யார் நடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க இந்தியா முழுக்கவே வந்துட்டு உங்களுடைய போட்டிகளை நடத்துறீங்க. அப்ப இந்தியா முழுக்கவே தானே நீங்க அந்த 1 லட்சம் மரங்களையும் நடணும். மரங்களை பரவலா எப்படி நடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அப்துல் கலாம் ஐயா பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க அதெல்லாம் பார்க்கலையே. ஏதோ ஒரு இடத்துல நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போய் நட்டுட்டீங்க. ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போய் நடுறதுக்கு எதுக்கு? அமேசான் காட்டுக்குள்ளேயே போய் நீங்க நட்டுக்கலாம் இல்ல? அதை விட கிரிக்கெட் ஃபேன்ஸ், அதாவது என்னை மாதிரி இருக்கக்கூடிய யூடியூப்ல வீடியோ போறவங்க, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போறவங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, IPL நடக்கக்கூடிய விஷயங்களை வீடியோவா நம்ம வெளியிட முடியாது. அப்படி போட்டா காப்பிரைட் அடிச்சிருவாங்க வெறும் 4 செகண்டுக்கு. ஏன் காப்பிரைட் அடிக்கிறீங்கன்னு நான் கேட்கறேன். இதுவே நான் BBL வைட்டாலிட்டி பெஸ்டோ SA20 போட்டா கண்டிப்பா அவங்க காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா என் நாட்டிலே இருந்துட்டு என் காசுல தின்னுட்டு நீ எனக்கு காப்பிரைட் கொடுப்பியா? நான் ஒரு பிளேயரை வச்சு எடிட் போடக்கூடாதா? இல்ல நான் அந்த மேட்ச்ல நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு எஜுகேஷனல் ரீதியா பேசவே கூடாதா? இதனாலதான் சொல்றோம் BCCI ஒரு கஞ்ச பிசினாரியான போர்டு.